வணக்கம். மேற்கு வங்கத்திற்கு வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மிரட்டியதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மீது பாஜக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. மேலும் அவர் ஒரு தனசகாயி, அதாவது சர்வாதிகாரத்தை நடத்தி வருவதாகவும் பாஜக குற்றம் சாட்டியிருக்கிறது. குறிப்பாக இப்போது அமித்ஷா, அதாவது நம்முடைய உள்துறை அமைச்சர் மேற்கு வங்கத்தில் சில இடங்களில் மேற்பார்வையிட்டு வருகிறார். அதில் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா பாங்குரா மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது கொல்கத்தாவில் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து வெளியே வர அனுமதித்ததாக இந்திய உள்துறை அமைச்சரை பானர்ஜி மிரட்டியதாக, அதாவது உங்களை நாங்கள் ஹோட்டலில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கே நாங்கள் அனுமதித்திருக்கிறோம் என்கிற விதமாக மம்தா பானர்ஜி பேசியிருந்தார். இப்படி ஒரு உள்துறை அமைச்சரை பற்றி மிரட்டியதாக இங்கு செய்தியாளர் கூட்டத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார் சம்பித் பத்ரா. மம்தா பானர்ஜி இந்திய உள்துறை அமைச்சரை நினைத்து கூட பார்க்க முடியாத வார்த்தைகளால் மிரட்டி இருக்கிறார். நாங்கள் அதை பார்த்தோம். நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஒளிந்து கொண்டிருப்பதாக அவர் கூறினார். நாங்கள் விரும்பினால் நீங்கள் ஹோட்டலை விட்டு வெளியேற முடியாது. நாங்கள் உங்கள் ஹோட்டலை விட்டு வெளியேற வர அனுமதித்ததற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று பத்ரா கூறியிருக்கிறார். இது மத்திய உள்துறை அமைச்சருக்கு மட்டுமல்ல, நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சம்பித் பத்ரா கூறியிருக்கிறார். இது ஹிட்லர் மற்றும் சர்வாதிகார ஆட்சி என்று பத்ரா குற்றம் சாட்டியிருக்கிறார். வங்காளத்தில் இதே போன்ற சம்பவம் நடப்பது இது முதல் முறை அல்ல. முந்தைய தேர்தல்களின் போதும் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் JP நட்டாவின் குதிரைப்படை ஊடுருவக்காரர்கள் என்று குறிப்பிடப்பட்டதும் தாக்கப்பட்டதும் ஒட்டுமொத்தமாக MP கூறியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் மூலமாக சுமார் 300 பாஜக தொண்டர்கள் கொல்லப்பட்டதாகவும் 3000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது என்றும் நாட்டையே வழிநடத்தி ஒரு மாதத்தில் இது நடக்கிறது என்றும் மம்தா பானர்ஜியால் இப்போது ஒட்டுமொத்தமாக மேற்கு வங்கம் ஒழிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனை ஒட்டுமொத்தமாக நிலைநிறுத்துவதற்காக தான் நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எனலாம் சம்பித் பத்ரா கட்டுக்கதைகளாக கூறினாலும் நடக்கப் போகின்ற அல்லது வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோடியாக இப்படி பல விஷயங்களை கூறி ஆளும் கட்சியை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாற்றுவதனுடைய நோக்கமாக தான் இது பார்க்கப்படுகிறது என்றும் பாஜக தற்போதிலிருந்தே வரப்போகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக புதிய யுக்திகளை கையாளுகிறது என்றும் கூறுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.